என்ன ஷார்ப்பு போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல் இருக்கே. இருக்கட்டும், யூஸ் ஆகும். இப்போ உங்க ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு வீடியோ காட்டுறேன். அதுல எது ஃபன்னியான வீடியோன்னு சொல்லுங்க. ஒரு வீடியோ காட்டுறேன். இந்த ரெண்டுல எது ஃபன்னியா இருந்துச்சு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, அப்படி ட்ரெடிஷ்னல் சென்ஸ்ல ஃபன்னியான்னு சொல்ல முடியல. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ அவங்க இப்படி அடிக்கிறது கொஞ்சம் ஜோக்கா தான் இருந்தது. இந்த ரெண்டு வீடியோலுமே நடந்தது ஒரே விஷயம் தான். ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் வலிச்சிருக்கோம். ஆனா ஏன் ஆண்களோட வலி மட்டும் ஜோக்கா எடுத்துக்கிறோம்? இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நான் உங்க பிரியா. நான் உங்க விஷ்ணு. வெல்கம் டு பிஸ்கெட் சிட்டி. நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜெண்டர் ரோல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து டிவைஸ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதாவது ஆண் ஜெண்டருக்கு வந்து ஒரு சில ரோல், பெண் ஜெண்டருக்கு வந்து ஒரு சில ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்கள்னா அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கணும். ஆண்கள்னா அறிவு, நிறை, ஓர்ப்பு, கடைபிடி. இந்த மாதிரி இது வந்து பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த பண்புகள்லாம் வந்து ஆண்களுக்கு இருக்கணும், பெண்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து ஜெண்டர் ரோல்ஸ் கிடையாது. ஜெண்டர் ரோல்ஸ்னா எப்படி சொல்றதுன்னா, ஆண்கிறவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், தன்னை சார்ந்து இருக்கவங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும், இந்த மாதிரி சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் வந்து ஜெனரேஷனா வந்து ஆண்கள் மேல வைக்கப்பட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே ஆண்கள் ஸ்ட்ராங்கா? ட்ரெடிஷ்னல் சென்ஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா ஆண்கள் வந்து பெண்களை விட பிசிக்கலி ஸ்ட்ராங்கர் தான். ஏன்னா அந்த டெஸ்டாஸ்டிரான் இருக்கு. டெஸ்டாஸ்டிரான் டஸ் ஒண்டர்ஸ். ஆண்கள் வந்து பெண்களை விட சைஸ்ல, அதாவது ஹைட்ல, வெயிட்ல எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க ஆவரேஜா. அப்புறம் அதிகமான வெயிட்ஸ் மூவ் பண்ண முடியும், லிஃப்ட் பண்ண முடியும், கொஞ்சம் வேகமாக ஓட முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இது வந்து ட்ரெடிஷ்னல் சென்ஸ்ல. ஆனால் எமோஷனலாக அந்த மாதிரி கிடையாது. பெண்கள் வந்து ஒரே விஷயத்த வேற மாதிரி எமோஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஆண்கள் வந்து வேற மாதிரி எமோஷன்ஸ் ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு நடக்கிற கஷ்டமான விஷயங்களை, அதாவது டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த விஷயங்கள்லாம் வந்து பெண்கள் வந்து வேற மாதிரி டீல் பண்றாங்க. அதாவது அவங்க வந்து ஓப்பன் அப் ஆகி அவங்க மற்றவங்க கிட்ட அந்த விஷயங்களை ஷேர் பண்றாங்க. அட்லீஸ்ட் அந்த இடத்துல அவங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு தெரியுதுன்னா அந்த ஹெல்ப்பை வந்து அவங்க தைரியமா கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஒருத்தங்கிட்ட போய் கேட்டோ இல்ல எதுலயாவது எழுதி ஏதோ ஒரு வகையில வந்து வெண்ட் பண்ணிடுறாங்க. சோ அது மனசுலயே இல்லாம இருக்கு, அது ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அன்னைக்கு முடியும்ன்ற மாதிரி. ஆனா ஆண்கள் அதே மாதிரி ப்ராசஸ் பண்றாங்கன்னா இல்ல, மத்தவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, ஃபேமிலி கிட்டயோ, இல்ல பார்ட்னர் கிட்டயோ யார்கிட்ட சொன்னாலும் நம்மள வீக்கா நினைச்சிருவாங்களோ, நம்மளால இதை ஹேண்டில் பண்ண முடியலன்னு நினைச்சிருவாங்களோன்ற அந்த பயத்திலேயே உள்ளே வச்சுக்கிறாங்க. இதை வந்து சைலண்ட் கிரைசிஸ் இன் மென் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த டிப்ரெஷன் இதெல்லாமே வந்து ஆண்கள்ல வந்து கம்மியா தான் டயக்னோஸ் பண்றாங்க. மோஸ்டா யாருமே போய் அதை டயக்னோஸ் பண்ணிக்கிறது கிடையாது. டயக்னோஸ் பண்ற ரேட் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலுமே வந்து ஆண்கள் வந்து இதை வந்து வேற விதமா ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அதாவது என்னன்னா மோஸ்டா வந்து ஆன்டி சோஷியல் பிஹேவியர்ஸ் அப்படிங்கிறது. ஆன்டி சோஷியல்ங்கிறது கெட்ட விஷயம் கிடையாது. அதாவது அவங்க மேபி தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்கலாம், இல்ல மேபி சப்ஸ்டன்ஸ் யூசேஜ் இல்லைன்னா ஆல்கஹால், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க ரிட்ரீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. செல்ஃப் அன்அலைவிங்ல பெண்களை விட வந்து ஆண்கள் வந்து 3-4 டைம்ஸ் அதிகம். அதே மாதிரி ஆல்கஹால் இல்ல சப்ஸ்டன்ஸ் யூசேஜும் 3-4 மடங்கு அதிகம். நிறைய பேர் வந்து இந்த எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணாம ஆல்கஹால் மேல டிபெண்டன்டாவே ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா மென் வந்து பெண்கள் மாதிரி போய் ப்ரொஃபஷனலா ஹெல்ப் சீக் பண்றது கிடையாது. சரி, அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கவங்க, கூட இருக்கவங்க கிட்ட தான் பேசுறாங்களா அப்படின்னா அந்த விஷயமே கிடையாது. 40% ஆஃப் த மென் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இப்போ நானே பாத்துக்கிட்டீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசுறோம் அப்படின்னா நாங்க பேசுறது வந்து இன்னைக்கு இப்படி இருந்துச்சு, என்னோட டே இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண போறது கிடையாது. ஏதோ ஒன்று பேசணும், வேலை எப்படி போகுது, கடுப்பா போகுது, இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்ல மாட்டோம். என்னோட வேலையில இந்த பிரச்சனை இருக்கு, என்னோட லைஃப்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என்னோட வீடு எப்படி போகுது, வீட்டுல பிரச்சனையா, வீட்டுல பிரச்சனை தான்டா, அவ்வளவுதான். அப்படியே ஏதாவது இருந்தா கூட அதை வந்து வேற மாதிரி தானே பேசி. ஆமா, அதை ஒரு காமெடியா அடிச்சுட்டு ஒரு ஜோக் அடிச்சு அதை கடந்து போயிடுறோம். அவ்வளவுதான். அப்போதைக்கு தெரியாது. மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது மறுபடியும் மைண்ட்ல ஓடு. சப்போஸ் வீட்டுல இருந்து டொமஸ்டிக் பிரச்சனையாவே இருந்தா, வைஃப் கூட பிரச்சனையாவே இருந்தா கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுறப்போ ஆமாண்டா அப்படின்னு சொல்லி ஜோக்கா சொல்லிட்டு வந்துடுறது. பட் தனியா இருக்கப்பயோ இல்ல அந்த வைஃப் கூட இருக்கப்பயோ அது மைண்டுக்குள்ள பயங்கரமா தானே ஓடும். இங்கதான் மேனப் கல்ச்சர்ன்றது வருது. இது வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆம்பளை மாமா அப்படி மாதிரில அதுதான் கரெக்ட். இப்போ ஆண்கள் அழுதா அதை வந்து வீக்னஸா பாக்குறாங்க. நம்மளே சின்ன வயசுல கேட்டிருப்போம், என்னடா ஆம்பளை பையன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்கேன். ஆமா, நிறைய கேட்டிருக்கோம். இப்ப கூட
அது மட்டும் இல்லாம வல்னரபிலிட்டி வந்து அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியல அப்படின்றது சொல்றதுக்கே ரொம்ப தயங்குவாங்க. முடியல அப்படின்னு சொல்லலாமா, நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற தயக்கம் ரொம்பவே இருக்கும். நாங்க முதல்ல இருந்த வீடு வந்து 19வது ஃப்ளோர்ல, சோஃபா வந்து லிஃப்ட்டுக்குள்ள பத்தல, நாங்க தூக்கிட்டு போனோம். ஆமா, 3 பிளாக் 4 பேரு அந்த 3 பீஸா தூக்கிட்டு போனோம். நிஜமா வந்து அந்த இடத்துல முடியல, மத்தவங்க எல்லாம் தூக்கிட்டு போறாங்களே, நம்ம எப்படி முடியலன்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து தூக்கிட்டு போய் காலெல்லாம் நடுங்கிட்டு இருந்துச்சு. சொல்லவே இல்ல. நமக்கு சொல்லியிருந்தா இஃப் சப்போஸ் உண்மையாவே அது கஷ்டமா இருந்து அந்த இடத்துல ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பண்ணி இருந்திருக்கலாம். ஆம்பள மாமா இதோ இதுதான் சார் நம்ம பையன் புத்தி. ப்ரொஃபஷனல் என்வாயன்மெண்ட்ல கூட நிறைய பேர் ஒர்க் ரிலேட்டட் டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. கொலீக்ஸ் கிட்ட கூட போய் எதுவுமே சொல்ல முடியாது. அதை கொண்டு வந்து வீட்டுல சொன்னா வேலைன்னா அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சம்பளம் வருது இல்ல, கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதுவும் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து வெண்ட் அவுட்டே பண்ண முடியாது மோஸ்ட் ஆஃப் தி மெஜாரிட்டி ஆஃப் த ஆண்கள்னால. இது வந்து நிச்சயமா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல யாருனாலுமே தாங்கிக்க முடியாது, அன்பேரபிள் ஆயிரும். சரி, ஒரு இடத்துல வந்து நமக்கு ஸ்டக் ஆகி நின்று இருக்கோம், ஹெல்ப் வேணும் அப்படின்னா அதை போய் நம்ம ஒருத்தன்ட்ட கேட்டோம்னா அது வீக்காவோ ஒரு மாதிரி நம்ம நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தயங்குறத நான் பார்த்திருக்கேன். நானே ஒரு சில இடங்கள்ல எல்லாம் தயங்கியிருக்கேன். இப்ப ரீசெண்டா வந்து ஒரு நியூஸ்ல பாத்துக்கலாம், 2 பேர் வந்து 19 பீர் குடிச்சாங்க, கம்பீட் பண்ணி 19 பீர் குடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது ஒருத்தர் வந்து அதுக்கு முன்னாடியே குடிச்சறத நிறுத்தி இருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. யாராவது ஒருத்தர் ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கலாம். பண்ணி என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தெரியும்ல உடம்புல நமக்கு முடியலன்னு. அதுல வந்து நம்ம இப்ப பண்ணல அப்படின்னா நம்மள அதை கம்மியா நினைச்சிருவாங்க அப்படிங்கிற கம்படிட்டிவ்னஸ்ல கூட நடந்திருக்கலாம். இது நம்ம எல்லாருக்குமே மேரி கோம் பத்தி தெரியும். இந்தியாவுக்கு நிறைய மெடல்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் நிறைய காம்பீட் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 to 15 இயர்ஸ் முன்னாடி இவங்க கொடுத்த இன்டர்வியூல வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது ஃபுல்லாமே இவங்க ஹஸ்பண்ட் தான். ஒர்க்கை விட்டுட்டு ஃபுல்லா இவங்களுக்கு கூட வந்து எனக்கு வீட்டுல இருந்து கிட்ஸை பாத்துக்கிறதுல இருந்து குக்கிங்ல இருந்து எல்லாமே இவர் தான் பண்ணியிருக்காங்க. இவர் இல்லைன்னா நல்லா இந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்களே இப்ப என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு பொண்ணோட சம்பளத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு, என்னோட பேங்க் பேலன்ஸை வந்து ஃபுல்லாவே காலி பண்ணிட்டாரு, வீட்டுல ஒரு வேலையை செய்யாம தூங்கிட்டு மட்டும்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா இவங்க 2 பேருக்கு இப்ப கான்ஃபிளிக்ட் வந்ததுக்கு அப்புறம் அவரும் நிறைய சொல்லியிருக்காங்க, இவங்களும் நிறைய சொல்லியிருக்காங்க. பட் இந்த உமனோட காஸ்ட்ல வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து அவங்களே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி தானே இருக்கு. அப்ப ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாம் இது பண்ணா, இப்ப பொண்ணோட காஸ்ட்ல சாப்பிட்டேன்றது வந்து ரொம்ப தப்பு. ஃபேமிலினா 2 பேரும் தான். இப்போ ஒரு ஆண் முன்னேறப்போ பெண் வந்து வீட்டுல இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்றாங்க. அவங்கள வந்து இந்த மாதிரி சொல்றது எந்த அளவுக்கு தப்போ அதே மாதிரிதான் இதுவும் தப்பு. சரி, இன்னைக்கான டாபிக் உள்ள வரும். இன்னும் டாபிக்குள்ளே வரலையா? வீடியோ இன்டர்வியூ அதான். ஆமா, இப்ப ரீசெண்டா கேரளால நடந்த விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு வந்து ஒருத்தர் மேல ஃபால்ஸ் அக்யூசேஷன் வச்சு அவர் வந்து இப்ப இல்ல, அந்த பொண்ணு இப்ப வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இதை நம்ம வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கோம், அதை வந்து ஒரு ஃபன்னியா ஜோக்கான ரீல்ஸா நம்ம பண்ணிருக்கோம். இந்த கார்ட்போர்டு வச்சுட்டு நடுவுல வந்து உட்கார்றது, அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்ல கார்ட்போர்டு விற்கிறது. நான் ஃபர்ஸ்ட் அதை தான் பார்த்தேன், என்னடா இது, எனக்கு அந்த இன்சிடென்ட் நடந்து தெரியறதுக்கு முன்னாடி அதை தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கோழி கூட எடுத்து போட்டு முள்ளா ட்ரெஸ் வச்சுட்டு சுத்திட்டு வர்றது, இந்த மாதிரி ஃபுல்லா வந்து ஜோக்கா தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஜோக் வந்து ஓகே, ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம கோப் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு கோப்பிங் மெக்கானிசம் வந்து ஜோக் பண்ணி இது பண்றது, அந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. என்னதான் இது ஒரு அவேர்னஸாவே இருந்தா கூட ஒரு ஆணோட பெயின் எண்ட் ஆஃப் தி டே நம்ம வந்து ஜோக்கா தான் பாக்குறோம். ஸோ வாட் டஸ் இட் லீட் டு? இதுதான் பெரிய கேள்வி. நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்த்துட்டோம்னா விமன் ஹேவ் பின் அப்ரஸ்ட் இன் இந்தியா. நம்ம வந்து பெண்கள் நம் கண்கள் அப்படின்னு சொன்னாலும், கடவுளாக பார்க்குறோம், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு வந்தாலும், நம்ம இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களால வந்து விமன் ஹேவ் பின் அப்ரஸ்ட், அதுலலாம் எந்த கேள்வியுமே கிடையாது. இப்போவுமே ஒரு மணி நேரத்துக்கு பெண்களுக்கு அகேன்ஸ்டா வந்து 57 கிரைம்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தது 57. எத்தனை கிரைம்ஸ் வந்து அன்ரிப்போர்ட்டடா போகுது அப்படிங்கிறது தெரியாது. இது பத்தாததுக்கு நம்பர் ஆஃப் கிரைம்ஸ் வந்து percentage இன்க்ரீஸ் ஆகுது, இந்த ரைஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. இன்னமும் டிஜிட்டல் நிறைய கிரைம்ஸ் போயிட்டே தான் இருக்கு. அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல. அதை பத்தி நீங்க பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன்னொரு வீடியோல கூட பேசலாம். ஸோ நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டம் பார்த்துட்டீங்கன்னா பெண்கள் மேல கொஞ்சம் லீனியண்டா தான் இருப்பாங்க. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி பெண்கள் வந்து இந்த அளவுக்கு அப்ரஸ்டா இருந்திருக்காங்க அப்படிங்கறதுனால நிறைய லாஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். ஆனா இப்ப கூட யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, இப்போ பெண்கள்னா ஜஸ்ட் போய் சொன்னா மட்டும் போதும், ஆனா ஆண்களுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரூஃப் வேணும், அப்ப கூட ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் அதை விசாரிக்கவே ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த ஃபேமிலி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸா இருந்தாலுமே சொல்லிட்டு விமன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, இப்போ இந்த டொமஸ்டிக் அபியூஸ் சொல்றேன்,
அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஆனா இப்போ விமன் கேன் ஸ்பீக் ஃபார் தெம்செல்ஸ். பெண்கள்னால அவங்களுக்காகவே பேசிக்க முடியும். அப்புறம் சோஷியல் மீடியாங்கிறது ரொம்ப பெரிய டூல். இப்போ இந்த மாதிரி ஒரு அநியாயம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அதை வந்து அவங்க சோஷியல் மீடியால போட்டாங்கன்னா அவங்களை ஆக்சுவலா லீகலா ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சோஷியல் ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இதை பாக்குறாங்க, நிறைய பேர் வந்து அதுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதை தேவைப்படுற இடத்துக்கு அதை எடுத்துட்டு போறதுக்கு முடியும். அது ஒரு சாதாரண மனுஷனுக்கும் இந்த சோஷியல் மீடியாங்கிறது ஒரு பெரிய வாய்ஸ் கொடுக்குது. ஆனா இந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸ்ல ஒருத்தர் மேல ஒருத்தவங்க தப்பா அக்யூஸ் பண்ணதை நம்ம ஜோக்கா ட்ரீட் பண்றோம் அப்படின்னா ஒருத்தவங்க அவங்களுக்கு ஆக்சுவலா அந்த இடத்துல ஹெல்ப் தேவைப்படலாம், அவங்களால அதை வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்கலாம். ஆனா அவங்க வந்து தயங்கி இதை வந்து வெளியே சொல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ்ல இப்ப நம்ம ஒருத்தரை தப்பா அக்யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம இப்போ ஒரு ஜோக் ஆக்கிட்டோம். நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்றதே கிடையாது. நிறைய பேர் ஒரே இடத்துல ஸ்டக் ஆயிருக்காங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் தேவைப்படலாம். இப்போ ஒருத்தவங்க அவங்களுக்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தப்பா யூஸ் பண்ணதுனால நிறைய பேர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண முடியாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஸ்டக் ஆகி நின்று இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்திருக்கலாம். இப்போ வந்து பஸ்ல உட்காந்துருக்கோம், பின்னாடி இருந்து கை இங்க வரும், இன்டென்ஷனலா தான் வரும் நமக்கு தெரியும். ஆனா நம்ம டக்குன்னு திரும்பி கேட்கிறப்போ ஜன்னல் அட்ஜஸ்ட் பண்றேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இல்லை எந்திரிக்க போறேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்ம உண்மையாவே அவங்கள தப்பா தான் நினைச்சிருக்கோமா அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் நமக்கே வந்துடும். இப்படி ஒருத்தங்க இந்த மாதிரி பண்ணனால அதே மாதிரி தப்பு பண்ற ஆண்களும் இந்த மாதிரி இதை கோட் பண்ணி தப்பிக்கிறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்கு. ஸோ சோஷியல் மீடியான்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். அதை பார்க்குற நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம்னா அது கரெக்டா தப்பான்னு தெரிஞ்சு நம்ம ரியாக்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ அப்புறம் இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சப்ரெடிட்ல ஷேர் பண்ணுங்க. r/biscuits லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்த்த வரைக்கும் ஒரு நாள் ஆம்பளையா இருந்து பாருங்க.